ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அன்பான தேவ ஜனமே, இன்றைய உலகத்தில் மனித பெரும்பாலும் பூமியில் உள்ள காரியங்களையே தேடிக்கொண்டிருக்கிறான். பூமியில் உள்ள காரியங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். பணம், பதவி, புகழ், ஆசை, உலக சுகம், இவைகளெல்லாம் மனதில் வைத்து கொண்டு அழிந்து போகும் காரியங்களை நோக்கி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆசை அமிதமாகவே இருக்கிறது. ஆனால் தேவன் இன்று நமக்கு சொல்கிற வார்த்தையானது, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகள் என்றால் என்ன? தேவனுடைய சித்தம், பரிசுத்த வாழ்க்கை, ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோடு நெருக்கம், நித்திய ஜீவன், இவைகளெல்லாம் மேலானவைகள். பல நேரங்களில் மனிதன் பூமிக்குரிய ஆசைக்காகவே தேவனை விட்டு தூரமாய் சென்று விடுகிறான். ஆனால் இந்த உலகம் நிலையற்றது. இன்று இருக்கும் அனைத்தும் நாளை இல்லாமல் போகும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய வார்த்தையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஒரு கிறிஸ்துவனின் வாழ்க்கை எப்பொழுதும் மேலானவைகளை நோக்கி இருக்க வேண்டும். பறவை பறக்கும் போது மேலே நோக்கி அதனுடைய சிந்தனைகள் உள்ளது. அதே போல நம்முடைய சிந்தனைகள் எல்லாம், நம்முடைய கண்கள் எல்லாம் உலகத்தை மட்டும் பார்க்காமல் பரலோக நம்பிக்கையை பார்க்க வேண்டும். நாம் எதை நாடுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் வழிநடத்த வேண்டும். உலகத்தை நாடினால் உலகத்தோடு அழிவோம். ஆனால் கிறிஸ்துவை நாடினால் நித்திய ஜீவனை அடைவோம். இன்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். என் மனம் எதில் இருக்கிறது? உலக காரியங்களிலா அல்லது தேவனுடைய சித்தத்திலா? தேவன் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்தாலும் உலகத்துக்காக வாழ சொல்லவில்லை, அவருக்காக வாழ சொல்கிறார். ஆகையால் அன்பானவர்களே, நம் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளையே நாட வேண்டும். தேவனை முதல் இடத்தில் வைப்போம். அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.